வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா சின்ன சின்ன லீக்ஸு, அதுவும் வந்து வெளியிலேருந்து நிறைய பேர் வந்து கியூரியாசிட்டியில் இந்த டிவைஸை பற்றி என்ன இப்போ ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னா அதுக்கு முன்னாடி அதை பற்றி நிறைய கிளிம்ஸ்லாம் பேச ஆரம்பிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ டிவைஸை பற்றி நிறைய ஹைப்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. அது வந்து ஒரு பக்கம் ஃபேன் பேஸ்னாலே ஆகலாம், இன்னொரு பக்கம் வந்து இப்படி ஒரு விஷயத்தை பிராண்டும் கிரியேட் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம வந்து என்னலான்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நத்திங் ஃபோன் 3 பற்றி பார்க்க போகிறோம். நத்திங் ஃபோன் 3ல வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நேற்றுக்கு இல்லைங்க, நமக்கு வந்து கூகுள் ஐஓவாக இருக்கட்டும், நார்மலாக வந்து கூகுளில் வந்து இப்போ மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் வரதுக்காக இருக்கும்போதுலேருந்து சின்ன சின்ன டீட்டெயில்ஸாக கால்பே கசிய விட்டுட்டு இருக்காப்புல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நத்திங் ஃபோன் 3 வில் பி அவர் ஃபர்ஸ்ட் ட்ரூ ஃபிளாக்ஷிப் மாதிரியான ஒரு டேர்ம். ஸோ அந்த டேர்மை கேள்விப்பட்டதுமே அந்த டைமில், அதாவது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுமே எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்க? அப்போ நத்திங் ஃபோன் வந்து 8 எலிட்டோட ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபிளாக்ஷிப் டிவைஸ் வரப்போகுது. ஏன்னா இது வரைக்கும் நத்திங் ஃபோன், அதாவது நத்திங் ஆஸ் அ பிராண்ட், அவங்களோட டிவைசஸ் எதுவுமே வந்து இருக்கலே லேட்டஸ்ட் எஸ்ஓசியோட வரலை. இப்போ 3A சீரிஸ் வந்து 7th Gen 3ங்கிற ஒரு ப்ராசரை வச்சுக்கிட்டு ஓகே, பட் அகைன் இது வந்து ஃபிளாக்ஷிப்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஒரு பாட்காஸ்ட் அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா 8th Gen 4 அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ டிவைஸோட ரெண்டர்ஸ் ட்விட்டரில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிஎன்டியை போட்டுவிட்டு அப்படியே நம்ம ட்விட்டரில் வந்து நத்திங்கோட ஹேண்டில் ஒரு ரவுண்டு போவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஜூலை கம் ப்ளே அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க, கம் டு பிளேன்னு. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இங்கே கீழே பேசிக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கிளிஃப் கில்டு கிளிஃப் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட் வந்து 29 அன்னைக்கு வரும்போது நிறைய பேருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இதை பிடிச்ச ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இப்போ இருப்பாங்க. இல்லாட்டி வந்து நத்திங் ஃபோனுக்கும் மற்ற ஃபோனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னும் போது அந்த டிசைன் லாங்குவேஜில் இந்த கிளிஃப் ஒரு பாயிண்ட்டாக ஆட் ஆகியிருக்கு. நம்ம அதை ஏற்றுக்கல, இது வந்து ஒரு பெரிய இன்னோவேஷன் கிடையாது, எந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகள் நம்ம சொன்னாலும் கூட மக்கள் வந்து அந்த அந்த டிசைன் லாங்குவேஜ்குள்ளே போகும்போது கிளிஃபை ஒரு பாயிண்டாக வைக்கிறாங்க. அது பிடிக்கலங்கிறது வேறங்க. பட் நத்திங் ஆஸ் அ பிராண்ட், நத்திங் ஆஸ் அ ஸ்மார்ட் ஃபோன் மேக்கிங் பிராண்டில் கிளிஃப் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது அப்படிங்கிறத யாருமே டினை பண்ண போகிறது கிடையாது. பட் இதை டப்புன்னு வந்து கில் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வருத்தமாக இருந்திருக்கலாம். உண்மையிலேயே மேல உனக்கு அக்கறை இல்லையா? அக்கறையா உங்க மேலையா? சரி, ஆனால் இவங்க அதை கிளிஃபை கில் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன? ஸோ எல்லா பிராண்டுமே ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. இப்போ 3.5 ஜாக் எடுத்ததுனால தான் நாங்கள் வந்து இப்போ 7500 mAh பேட்டரி வைக்க முடியுதுன்னு ஒரு சிலர் உருட்டிட்டு போகலாம். ஸோ இவங்களும் வந்து கிட்டத்தட்ட இன்டர்னல் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைன்ஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு, இன்னும் கொஞ்சம் பிகர் பேட்டரி வைக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுவும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து என்னென்னா, புதுசாக இந்த செட்டப்பை பார்த்ததுமே, இந்த ட்வீட்டை பார்த்ததுமே எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம்னா டக்குன்னு ROG தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி பரவாயில்ல, இவங்க வந்து இந்த காப்பி அடிக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பற்றி இவங்களே ட்வீட் போட்டனால அது இவங்களுக்கு ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, பெரிய பிரச்சனைன்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து யாரையுமே பெருசாக இவன் என்ன மாதிரி பண்ணிட்டான், அவன் என்ன மாதிரி பண்ணிட்டான் அப்படிலாம் நீங்கள் சொல்லாமல் கடந்து போயிருந்தீங்கன்னா நீங்கள் யாரை மாதிரி பண்ணாலும் யாரும் உங்களை கேள்வி பெருசாக கேட்க முடியாது. பட் நீங்கள் வந்து என் டிவைஸை பார்த்து காப்பி அடிச்சு இவன் பண்ணிட்டான், என் டிவைஸை பார்த்து காப்பி அடிச்சு அந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னனால இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்களை புதுசாக ட்ரை பண்ணும்போது இதுக்கு ரிசம்பிளண்டா வேற ஏதாவது இதுக்கு முன்னாடி இருந்திருந்ததுன்னா அதை ஒப்பிட்டு பார்த்து எல்லாரும் வந்து உங்களை இப்போ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ROG மாதிரி தான், ஆனால் பேக்ல இருக்குமோன்னு நாங்கள் நினைச்சோம். இப்போ கிளிஃபை தூக்கியாச்சு, ஆனால் கிளிஃபுக்கு பதில் இப்போ இந்த டாட் மேட்ரிக்ஸ் மாதிரி கொண்டு வரது வந்து ஒருவேளை எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும் போது சென்ட்ரலில் நல்லா பெருசாக இருக்கும்னு நினச்சோம். ஆக மொத்தம் அடுத்து வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணது ஃபோனு ப்ளஸ் ஹெட்ஃபோன்ஸு. ஹெட்ஃபோனை எவ்வளோ அழகாக ப்ரொமோட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கால்பே நல்லாவே ப்ரொமோட் பண்ணாப்புல. டேரெக்டாக இருக்கலே பெரிய பெரிய பிராண்ட்லாம் போட்டு அடிக்கிறது. அதே மாதிரி இப்போ ஃபோனுக்கும் பெரிய பெரிய பிராண்டை போட்டு அடிக்கிற மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கேலரி ஆப்புக்கு ஏதோ ஒரு ட்வீட் போட்டு வச்சிருக்காரு. ஊருக்குள்ளே ஏகப்பட்ட கேலரி ஆப் இருக்குது, அதிலலாம் இல்லாத அளவுக்கு நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம கேலரி ஆப்பில் தான் இருக்க போகுது. வேறு எந்த கேலரி ஆப்லையுமே இப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் அதில் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. பட் நிறைய நல்ல நல்ல கேலரி ஆப்ஸ்லாம் வெளியில் இருக்க தான் செய்யுது. சொல்ல போனால் கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்லேயும் நிறைய நல்ல ஆப்ஷன்ஸ் உண்டு. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில இமேஜஸ் ஷேர் பண்ணுறது, அப்புறம் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் இந்த நத்திங் டெக்னாலஜி லிமிடெட், லண்டன் இங்கிலாந்து, இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி எவ்ரிதிங் என்ஹான்ஸ்டுன்னு சொல்லிட்டு குவால்காம் 8th Gen 4 அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் விதமாக திரும்ப இது, அதாவது இந்த ஜூன் 17 அன்னைக்கு இவங்க போட்ட ட்வீட்டு ப்ளஸ் இது வந்து ஹெட்ஃபோனோட டிசைன் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வருது பாருங்களேன், இந்த கிளிஃப் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த கிளிஃப் மேட்ரிக்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னும் போது இந்த ரெண்டர் பார்க்கும்போது, அதுவும் ஆக்சுவல் டிவைஸோட லுக் என்னங்கிறது தெரியாத வரைக்கும் நம்ம எல்லாரும் என்ன நினச்சோன்னா அது கொஞ்சம் பெருசாக ஃபோனோட டாப்பில் இருக்கும் போல், ஏன்னா பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது, இதில் பார்த்தாலே தெரியுது அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க.
ப்ளஸ் இதில் ஒரு பட்டன் இருக்க போதுன்னு வேற சொல்கிறாங்க. இந்த பட்டன் என்ன பண்ண போகுதுங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வேறு இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நத்திங்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க போல. அதாவது இந்த பட்டனோட பயன் என்னன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை மாதிரி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் பின்னாடி டிவைஸோட பின்னாடி வந்து முன்ன பட்டன் இருந்ததா அப்படின்னு கேட்டால் ஒரு எல்ஜி V30 பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். எல்ஜியோட நிறைய டிவைசஸ்க்கு வந்து பின்னாடி தான் பவர் பட்டன் வால்யூம் ராக்கர்லாம் இருந்தது. அந்த பவர் பட்டனே ஆக்ட்ஸ் அஸ் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ அதுலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ட்ராக் பேட் மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்க முடியும். பழைய ஃபோன்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் ட்ரேலேருந்து நம்ம ட்ரிகர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து பேக்கில் இருக்கும். எப்படின்னா இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டிவைஸோட சாம்பிள், மேக்ரோ சாம்பிள். ஸோ மெயினாக இப்போ இந்த டிவைஸோட அந்த பெரிஸ்கோபிக் கேமராவோட லொக்கேஷன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, எந்த கார்னரில் இருக்குது. பட் இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தா டக்குன்னு எல்லாருமே அதை கண்டுபிடிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஃபோட்டோவை பார்த்தா அந்த பெரிஸ்கோபிக் கேமரா வந்து டிவைஸோட கார்னரில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் எக்ஸாக்டாக டக்குன்னு யாருக்குமே சொல்ல தெரியாது. ஆனால் டிவைஸோட ரெண்டர்ஸ் வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிளுக்கு நான் திரும்ப வரேன். அது வெளில வரும்போது தான் நமக்கு எப்படி இருக்குன்னா, என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இங்கே பாருங்க, இவ்வளோ ஓரத்தில் நீங்கள் யாராவது பெரிஸ்கோபிக் கேமராவை பிளேஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்க? இவ்வளோ ஓரத்தில் பெரிஸ்கோபிக் கேமரா. நார்மலாகவே இந்த இடத்துல அல்ட்ரா வைடோ இல்லாட்டி வேறு ஏதாவது கேமரா இருந்ததுன்னா கூட நான் சொல்லியிருப்பேன். ஒரு ஃபோனை நம்ம பிடிக்கும்போது, அதுவும் கேமரா ஆஸ்பெக்டில் பிடிக்கும்போது நம்மளே அறியாமல் நம்ம கை இப்படி பட்டு அந்த சென்சாரை மறைக்கலாம், உள்ளே நம்ம விரல் வந்து இன்ட்ரூட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வந்து கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. அதே சமயம் இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னா அது பக்கத்தில் நம்ம வச்சு பார்க்கும்போது தான் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதோட சைஸ் கம்பேர் பண்ண முடியும்னு. இப்போ தெரியுதா கிளிஃப் மேட்ரிக்ஸ் அப்போ என்ன சைஸ் இருக்கும்னு? இப்போ இது எந்த விதத்தில் ஒரு மீனிங் கொண்டு வருதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதனால தான் எனக்கும் என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு வேளை இது ஏர்லி ரேண்டரா, அப்படி இல்லைனா இது வந்து ஃபேக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளும் கேட்க தோணுது. பட் இதுதான் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எவ்வளோ பேர் வந்து இதை லைக் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த டிசைன் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சில டேட்டாவையும் நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு நான் ஒரு ஃபேனே கிடையாது, அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதும் கிடையாது. இருந்தாலும் இதோட லுக் வந்து ஏதோ ரொம்ப இன்னும் இன்கம்ப்ளீட்டாக பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு நத்திங் ஃபோன் 3A சீரீஸே பார்க்கும்போது ஹாஃப் பேக்டு டிவைஸை அவசரமாக வெளில ரிலீஸ் பண்ண மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் லுக்கில் என்னையா இது அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். எதுவுமே சிமெட்ரிக்காக பெருசாக இல்லை. அப்படி சிமெட்ரிக்காக இல்லாதனால தான் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணிச்சு இந்த மாதிரியான ஒரு சில ஆன்சர் அவங்களும் கொடுத்துருப்பாங்க. பட் நத்திங் ஃபோன் 3 ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனு, ஒரு பிராண்டுகிட்டேருந்து வருதுன்னும் போது இப்படிப்பட்ட ஒரு லுக்கை நீங்கள் யாராவது விரும்புவீங்களா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. அதுலேயும் ஒயிட்டாவது அப்படி இப்படி என்னமோ அகைன் அது வந்து வெரி குட் அப்படி இல்லைங்க. ஒயிட்டாவது அப்படி இப்படி ஏதோ காட்ட ட்ரை பண்ணுது. கருப்பு கலரில் அங்கங்கே என்னவோ தெரியும் போது அது ஓகே, அது கேமரா அப்படி இப்படி நமக்கு ஏதோ தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிளாக் கலர் டிவைஸில் எனக்கு வந்து ஆன்சரே இல்லை. ஐ எம் கம்ப்ளீட்லி பசில்டுன மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த டிசைன் பிடிக்கலங்க. இதோட அவங்க வந்து கேஷுவலாக நத்திங் ஃபோன் 2 இருக்கு இல்லையா, அந்த டிசைனே இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி வேறு ஏதாவது காமிச்சிருந்தாங்கன்னா கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன். சொல்ல போனால் இவ்வளவு என்னங்க நேராக நான் இங்கே வரேங்க. நத்திங் ஃபோன் 3 ரெண்டர்ஸ் அப்படின்னு போட்டேன்னு வைங்களேன், சும்மா யாராவது 3D ரெண்டர்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான இமேஜஸ்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே வருங்களேன், இந்த மாதிரி ரெண்டர்ஸ்லாம் நமக்கு அங்கே இங்கேயும் குறுக்கினதுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இப்படி ஒரு ரெண்டரு இங்கே பாருங்க, இது அப்படியே பிக்சல் மாதிரி ஏதோ ஒரு ரெண்டர் ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் கிளிஃப் இருக்கும் அப்படின்னு நம்பின யாரோ பண்ணியிருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று பார்த்தேன், இது வந்து சீரியஸாக இதை பார்த்து இது உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்களேன். இது வந்து நத்திங் ஃபோன் 3ன்னு சொல்லியிருந்தா நீங்கள் எவ்வளோ பேர் வந்து ஏற்றுப்பீங்க? 3 கேமரா பின்னாடி 50 மெகா பிக்சல் இருக்க போது, ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு அழகாக வந்து அந்த காயில் இருக்கக்கூடிய ஏரியாவில். பட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கே நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை, எனக்கு வந்து அதை பற்றி வருத்தமே கிடையாது. அப்படி ஒயர்லெஸ் சார்ஜிங்கே இல்லைனாலும் கூட அந்த இடத்துல ஒரு கிளிப் இந்த மாதிரியான ஒரு விஷயம். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இந்த சென்ட்ரலில் ஒரு சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் அவங்க வந்து இந்த இடத்துல இந்த ஒரு சர்க்கிள் ஏரியா இருக்கு இல்லையா, இதில் தான் கிளிஃப் மேட்ரிக்ஸ் வரப்போகுதுன்னு நினச்சிட்டேன். அவ்வளோ பெருசுக்கு கிளிஃப் மேட்ரிக்ஸ் நடுவில் அவ்வளோ பெரிய பேனல் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் கிடையாது. ஸோ அப்போது சும்மா ஃபேன்ஸ் பண்ண நத்திங் ஃபோன் 3யோட டிசைனே பெட்டராக இருக்குன்னு தோணுது. கால்பே தானே ட்வீட் போட்டுட்டு இருந்தாப்புல, இந்த மாதிரி நான் வந்து கம்யூனிட்டி ஓரியன்டு கம்யூனிட்டி பீப்புள்ஸ் டிசைன் பண்ணுறது தான் ப்ராடக்ட்டில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்குறீங்க, டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணுறாங்கன்னு. ஸோ நிறைய பேர் ரொம்ப அட்ராக்டிவாக வித்தியாசமாக பண்ணும்போது இந்த மாதிரி அவங்களும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த பெயிண்டிங் எனக்கா கொண்டு வந்தியா? ஆமாண்டா. எங்கேருந்து? லண்டன். ஓ. ஸோ இதுதாங்க டிவைஸோட டிசைனு. இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்காக வந்து இந்த டிவைஸ் அப்போ டெஸ்ட்டே பண்ணக்கூடாது, ஐயோ அதை பார்க்கவே பிடிக்கல அதனால நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படி கிடையாது. பட் பிடிக்கல, அதானே உண்மை. அது அவ்வளோதான். ரைட். அடுத்து என்னன்னா இதோட சாம்பிள்ஸுங்க. சாம்பிள்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதுக்கு வரேன்.
இது வந்து நத்திங் அஃபிஷியலாகவே அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்விட்டரில் வந்து ரொம்பவே ஹை குவாலிட்டி இமேஜஸ் இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இருந்தாலும் ட்விட்டரில் வந்து ஓரளவுக்கு ஹை குவாலிட்டி இமேஜஸ் நம்ம அப்லோட் பண்ணும்போது அதுலேயே நம்ம நல்ல டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த இமேஜ் பார்க்கும்போது இமேஜில் டீட்டெயிலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் இது 3A ப்ரோவோட கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா சென்சார் பெருசாக இருந்தால் மட்டும் பத்தாது. தெளிவாக சொல்லணும்னா இப்போ நம்ம கண் இருக்குது, கண்ணுக்கு மேலே ஒரு கண்ணாடி போடுறேன். அந்த கண்ணாடி வந்து இன்னும் கிளியராக இருக்கும் பட்சத்தில் தான். கண் ஆல்ரெடி கிளியராக இருக்குங்க, கண்ணாடியும் கிளியராக இருந்ததுனா தான் நான் பார்க்கும்போது விஷன் நல்லாயிருக்கும். கண்ணாடியில் லைட்டாக ஸ்க்ராச்சஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எப்படி இருக்கும், சரியாகவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான். அப்போ என்ன ஆகுது, சென்சார் நல்ல சென்சாராக இருந்தாலும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆப்டிக்ஸும் நல்லா இருந்ததுனா தான் உங்களுக்கு வரக்கூடிய அவுட்புட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஆப்டிக்ஸ் எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா ஜூம் பண்ணும்போது ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு ஜூம் பண்ணிங்கன்னா, ஏன்னா நீங்கள் நான் வந்து நியாயமாக பார்த்தா நான் கம்பேர் பண்ணணும்லாம் சொல்ல, பட் இது முக்கியங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு விவோவில் X100 சீரீஸ், X100 ப்ரோ, இல்லாட்டி வந்து இப்போ X200 ப்ரோ இந்தியாவில் இருக்குது. பட் அந்தளவுக்கு வந்து நத்திங் காஸ்ட்லியாக இருக்க போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு தடவை நான் சொல்கிறேன் ஏன் ஆப்டிக்ஸ் முக்கியங்கிறது. இதே மாதிரியான ஃபோட்டோ இப்போ விவோவில் நான் எடுத்து பார்த்தேன்னா அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ Xiaomi 15 Ultra இருக்குது, இப்போ அதில் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி Xiaomi 15 என்ட்ரி லெவல் மாடல் இருக்கு இல்லையா, அதில் எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ அதில் என்ன ஆகும்னா அந்த ஆப்டிக்ஸோட இம்பேக்டை வந்து நீங்கள் இமேஜில் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்ல வரேன். இதோட பெட்டராக நான் எதில் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கீஸ் அவர் போட்டிருக்காப்புல, ஏன்னா ஃபோனர்னாலையும் நம்ம இதை பற்றி பேசியிருப்போம் டிவிடி ஷோவில். இங்கே பாருங்கள், இந்த சாம்பிள்லாம் நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டேங்க, அந்தளவுக்கு மனசாட்சி இல்லாதவங்க கிடையாது. பட் இந்த சாம்பிளில் உள்ள அந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் ஜூம் பண்ணும்போது அதை பார்ப்பீங்க, சரியா? இதெல்லாம் நல்லாயிருக்கும். சோஷியல் ரெடி ஃபோட்டோஸாக நீங்கள் இதை போஸ்ட் பண்ணால் இமேஜின் பண்ணி பாருங்களேன், இந்த பீட்டில் மேலே எவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியுது அப்படின்னு ஃபீல் ஆகும். அதே மாதிரி இந்த இமேஜும் நல்லா இருக்குது, இந்த பி இமேஜும் சூப்பராக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். இந்த பி இமேஜ் நிஜமே நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லைன்னு கிடையாது. பட் அந்த ஆப்டிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எங்கே வருது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். இந்த ஸ்பைடர் இமேஜ் கூட நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லைன்னு கிடையாது. பட் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அது என்னன்றதுக்கு நான் லைவாகவே ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். எனக்கு பிக்சல் 9aலையும் அதே தான் ஃபீல் ஆச்சு. பிக்சல் 9aலையும் இமேஜஸ் நல்லா தான் எடுக்கும், பிக்சல் 9aவும் நல்ல மேக்ரோ எடுக்கும். பட் அது வந்து ரொம்பவே ப்ளீஸிங்காக இருக்குமானா, ஜூம் பண்ணும்போது லைட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கூட குவாலிட்டி வந்து கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி ஃபீல் ஆகும். லைட்டு கொஞ்சம் கம்மியாகிடுச்சுனாலே நாய்ஸ் உள்ள வந்து ஆட்டோமேட்டிக்காக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். இது எதில் சொல்கிறேன்னா பிக்சல் 9aல. ஸோ இங்கே இதில் பாருங்களேன், இது வந்து எதுனா விவோவில் T4 Ultraவில் எடுத்ததுங்க. இந்த கார்னரில் வாட்டர் மார்க் கூட இருக்கும். நான் ஆக்சுவலாக வாட்டர் மார்க் இந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன், சரியா? இங்கே பாருங்க டீட்டெயிலாக எவ்வளோ இருக்குது, இந்த வண்டு மேலே இருக்கக்கூடிய டீட்டெயில் எந்த அளவுக்கு இருக்குது நீங்களே சொல்லுங்கள். இது எவ்வளோ குட்டி வண்டு, இந்த பச்சளை பூச்சின்னு ஓமேங்க, பைப்பில் செமையாக ஸ்மெல் அடிப்பான். அவன் மேலெல்லாம் பட்டானா முடிஞ்சிச்சு, நம்ம சட்டை மேலே பட்டால் கூட சட்டையில் அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து ஆப்டிக்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் சொல்கிறேனே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சொல்லப்போனால் இந்த மாதிரியான ஷாட் எடுக்க நம்ம முயற்சி பண்ணும்போது 5-6 ஃபோட்டோ நம்ம எடுத்தால் தான் இல்லை ஒரு ஃபோட்டோ தான் இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், சரியா? ஸோ டீட்டெயில்ஸ் வந்து சூப்பராக இருக்கா? அதே சமயம் ஒரு நண்பர் வந்து 15 Ultraவில் எடுத்தீங்கன்னு கேட்டார். 15 Ultraவில் எடுக்கலை, ஆனால் 9aல ட்ரை பண்ணேன் அதே லொக்கேஷனில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ 9aல பாருங்கள், 9aல வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை பார்க்கும்போதே தெரியும் அதே லொக்கேஷன் தான். மேபி ஆங்கிள் லைட்டாக மாறி இருக்கலாம், அதே சமயம் இந்த பூச்சி அதோட இடத்த விட்டு லைட்டாக நகர்ந்துருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் 9aல எப்படி இருக்குது, 9aலையும் ஃபோட்டோ நல்லா இருக்குது. ஆனால் ஜூம் பண்ண உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் தெரியுது, டீட்டெயில்ஸ். நான் இப்போ ஓவராலாக பார்த்தேன்னா எப்படி இருக்குது, ஓவராலாக பார்க்கும்போது செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குங்க அப்படின்னு இருக்குது. சொல்லப்போனால் இந்த இமேஜ்லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கலர்ஸ் வந்து 9aல இந்த அளவுக்கு கொஞ்சம் பாப்டாக ப்ளீஸிங்காக இருக்காது, ரொம்ப வாஷ்ட் அவுட்டாக இருக்கும். பிக்சல் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தாலே ஏப்பா நானே வீட்டுக்கு போய் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டுமான மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அதாவது இந்த வண்டுகிட்டே அந்த ஃபோட்டோவை காமிச்சோன்னா வண்டு காரி தப்பிட்டு போயிடும். எப்படின்னா, நான் இவ்வளோ மியூட்டடாக இருக்கேன், என் மேலே எவ்வளோ க்ரீன்ஸ் தெரியுது, என்னடா இது அப்படின்னு கேட்கும். ஸோ அந்தளவுக்கு தான் பிக்சல் இருக்கும். ஸோ நான் வந்து லைட்டாக கலர் பூஸ்ட் பண்ணதே இந்த லட்சணத்தில் இருக்குங்கிறேன், சரியா? அப்போது இப்படி காமனாக பார்த்தா ஓகே, ஆனால் ஜூம் பண்ணால் ஐ ஒன்ட் பி சாட்டிஸ்ஃபைட் தட் மச். இதுவே இங்கே பார்த்தீங்கன்னா அதே வண்டு இது கொஞ்சம் லைட்டாக ஆங்கிள் டில்ட் ஆகிருக்கு. ஏன்னா இதில் என்னால் இன்னும் பெட்டராக ஜூம் பண்ண முடியும். இதில் டெலிமேக்ரோ வேறு மாதிரி அப்ளை ஆகுது இல்லையா, ஏன்னா உங்களுக்கு பெரிஸ்கோப் வழியாக நான் எடுக்கணும். பட் 9aல பிரைமரி சென்சாரில் எடுக்கணும். அப்போ என்ன ஆகுது, 9aல நான் க்ளோஸாக போகணுன்னா நிறைய இலைகள் மறைக்கும், அதனால தான் அதில் ஆங்கிள் கொஞ்சம் மாறுது. பட் இதில் வந்து நான் கொஞ்சம் தூரத்துலேருந்தே எடுக்கலாம், ரொம்ப க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ செடியோட பல இலைகளுக்கு நடுவில் தான் இது எனக்கு தெரியுதுன்னும் போது நான் கொஞ்சம் தூரத்துலேருந்தே எடுக்க முடியும். ஸோ அதனால தான் எனக்கு இதில் வந்து ரொம்ப ட்ரமேட்டிக்காக அப்படியே அந்த ஆங்கிளே பயங்கரமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நத்திங் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. எல்லா டிவைஸ்லேயுமே நீங்கள் முக்கியமாக என்ன செக் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா, அவங்களோட ஆப்டிக்ஸும் முக்கியம். வெறும் சென்சார் மட்டும் பெருசாக இருந்தால் போதுமா அப்படின்னா கிடையாது, அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக நான் சொல்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது.
பார்க்கலாம். எனக்கும் வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. அவங்க ரிலீஸ் பண்ணிட்டோம். அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா நானும் ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து டெஸ்ட் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபேர் ஃபோன் உள்ளே போனோம்னு வைங்களேன். ஃபேர் ஃபோன் அவங்களோட 6th gen இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ பார்ப்போம். ஏன்னா இவங்க மட்டும்தான் இன்னும் கூட துண்டாக தனியாக தெரியுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம சர்க்கிள்லேயே எடுத்துக்கோங்களேன், நம்ம நண்பர்கள்லேயே நிறைய பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இப்போது எனக்கு க்ளோஸ் சர்க்கிளில் பார்ப்போம். அவங்க எல்லாருமே என்ன மாதிரியே கொஞ்சம் டெக் கிறுக்கர்களாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது மினிமம் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு ஒரு ஃபோனை மாற்றுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதுலேயே இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க. இப்போ நம்ம ஜாவேத் ப்ரோலாம் இருக்காரு. ஜாவேத் ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு மினிமம் ஏதாவது ஒரு டிவைஸை யூஸ் பண்ணியே தருவார். அதுக்கப்புறமா தான் வேறு ஏதாவது டிவைஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிரியேட் பண்ணிப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது 3 வருஷமாவது மினிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அடிப்படையிலலாம் எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு என்னமோ ஃபேர் ஃபோன் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. வேறு லெவலில் இருக்குது. அதாவது இவங்களோட அந்த இனிஷியேட்டிவாக இருக்கட்டும், உங்களுக்கு 5 years ஆஃப் மேனுஃபேக்சரிங் வாரண்டி இமேஜின் பண்ணி பாருங்களேன். அப்போ அந்த 3 வருஷம் யூஸ் பண்ணுற ஜாவேத் ப்ரோக்கெலாம் என்ன ஃபீல் இருக்கும்? இப்போது சாஃப்ட்வேர் அப்டேட் 5 வருஷம் 6 வருஷம்னு சொல்லும் போதே நம்ம என்ன நினச்சோம்? 5 வருஷம் 6 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டா சூப்பர், நான் ஒரு 2-3 வருஷம் யூஸ் பண்ணிட்டு வெளில கொடுத்தேன்னா செகண்ட்ஸில் வாங்குற ஒருத்தருக்கும் 3 வருஷம் அப்டேட் கிடைக்குங்கிறத நம்ம நினச்சோம். இப்போ வாரண்டி யோசிச்சு பாருங்க, அது இன்னும் கிரேசியாக இருக்குது. 5 வருஷத்துக்கு வாரண்டினா நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டிவைஸ் வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் என்னைக்கு அது என்ட்ரு ஆச்சுனாலும் 4வது வருஷம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஆனாலுமே கம்பெனி வந்து பொறுப்பேற்றுக்குதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லை. இன்னொன்று என்னன்னா, இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹெவியான ஸ்கின் ரன் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் ஹெவியான ஸ்கின் ரன் பண்ணால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாகிடும். ஏன்னா இவங்களும் 7th Gen 3 தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அதே சமயம் ரொம்பவே கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக அது இருக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். இவங்க வந்து அந்த மாதிரியான ஓரியன்டாக இவங்க இல்லை. இவங்க வந்து எதை ஓரியன்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, லைஃப் ஒரு டிவைஸில் ரைட் டு ரிப்பேரபிலிட்டி, அந்த ஆஸ்பெக்ட் ரைட் டு ரிப்பேர். ஒரு டிவைஸ் ஒருத்தர் வாங்கிட்டாருன்னா அவர் மனசு வந்து அதை வெளில தூக்கி போடணும், அதுக்கு ஒரு மினிமம் கேரண்டி நான் கொடுக்கணும்னு மாதிரி தான் 5 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றாங்க. அதை தவிர 8 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் கொடுக்குறாங்க. இதை தவிர உங்களுக்கு 6 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மேஜர் அப்டேட் இந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகளையும் பார்க்க முடியும். அப்போ சாதாரண விஷயம், அது பெரிய சேலஞ்ச் தான். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஃபேர் ஃபோன் எப்படி எவால்வ் வச்சு ஃபேர் ஃபோன் எந்த அளவுக்கு வந்து ரைட் டு ரிப்பேர் ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக டெடிகேட்டடாக ஒரு வீடியோ பண்ணலாம். இருந்தாலும் அவங்க பண்ணியிருக்கிற இந்த முயற்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த ஸ்விட்செல்லாம் வந்து இந்த ஸ்விட்சை கீழே தள்ளினீங்கன்னா உங்களுக்கு மினிமல் யூஐக்குள்ளே போயிடும். அந்த ஸ்விட்ச் மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோனாகவே இருக்கும். ஸோ நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சல்யூட்டை போட்டே ஆகணும். ஸோ இதுவும் வேறு லெவல் ஒரு நல்ல பிராண்ட், நல்ல இனிஷியேட்டிவும் கூட. ரைட்டு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி. அண்டு உங்களுக்கு வந்து OnePlus தாய் வீடே ஞாபகம் வருது. கால் பெயினாலே OnePlus ஞாபகம் வருதுன்னா பாருங்களேன். Nothing Phone 3 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். அண்ட் இப்போ நான் திரும்பியும் ஒரு தடவை சொல்கிறேன், Nothing வந்து பெரும்பாலும் அவங்க டிவைஸ் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசருக்கு மீடியா சென்ட்ரிக் ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸும் ஆண்ட்ராய்டில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்களே தவிர, பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மைய பகுதியாக அவங்க வச்சு என்றைக்குமே டிவைஸ் இது வரைக்கும் பண்ணலை. மேபி அவங்க வந்து இடையில சும்மா ஒரு பில்டப்புக்காக 3A சீரிஸ் இதெல்லாம் பண்ணும்போது ஏதாவது AnTuTu ஸ்கோரை பற்றி பேசியிருந்துருக்கலாமே தவிர, எனக்கு என்னமோ அவங்க வந்து இப்போ ஃபோன் 3 ரிலீஸ் பண்ணும்போது 8th Gen 4 இருக்குது. இட் இஸ் வெல் கேப்பபிள். ஆக்சுவலாக 8th Gen 3 விட 8th Gen 4 ஓரளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு SoC தான். சின்ன எட்ஜ் நிறைய இடங்கள்ல என்னால் அதை பார்க்க முடியுது. சொல்லப்போனால் ஐஎஸ்பியில் ஒரு சின்ன எட்ஜ் அங்கங்கே இருக்குது. அண்டு இதில் ஏஐலையுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இதை பற்றி வேறு டாக்குமெண்ட் பண்ணி நிறைய பேர் வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அகைன் உங்களோட டேக் என்ன அப்படிங்கிறதுக்கு நான் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனை செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி. பார்க்கலாம். பை.